நாளைக்கு கிறிஸ்மஸ். பொதுவா நீங்க கிறிஸ்மஸ எப்படி கொண்டாடுவீங்க? புது ட்ரெஸ் போட்டு, ஆலயத்துக்கு போய், ஆராதனையில கலந்துக்கிட்டு வீட்டுக்கு வருவீங்க. அப்புறம் ஒரு சின்னதா தூக்கம் போட்டு சோஷியல் மீடியாவுக்குள்ள போவீங்க. பக்கத்து வீட்டுக்காரங்க, நண்பர்களுக்கு ஸ்வீட்ஸ், கேக் குடுப்பீங்க. மத்தியானம் பிரியாணி சாப்பிட்டுட்டு மறுபடியும் ஒரு தூக்கம். சில பேர் வெடி வெடிப்பீங்க. இப்படித்தானே கொண்டாடுவீங்க. இந்த வருஷம் கொஞ்சம் புதுமையா கிறிஸ்மஸ கொண்டாடுவோமா? உங்க வசதிக்கேற்ப கொஞ்சம் புது ட்ரெஸ்ஸஸோ அல்லது ஸ்வீட்ஸோ அல்லது கேக்கோ வாங்கிக்கோங்க. மிகவும் எளிமையானவங்க வீடுகளுக்கு போய் அத குடுங்க. அது அவங்களுக்கு எவ்வளவு ஆச்சரியத்த குடுக்கும். அல்லது மிகவும் கஷ்டப்பட்ட மாணவ, மாணவிகள உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து, உங்க பக்கத்துல உட்கார வச்சு எல்லாரும் சேர்ந்து பிரியாணி சாப்பிடுங்க. அது அவங்கள ரொம்ப சந்தோஷப்படுத்தும். தனிமையா இருக்கும் முதியவர்கள் வீட்டுக்கு போய், அவங்களோட சேர்ந்து டிவியில ஏதாவது ஒரு ஆன்மீக நிகழ்ச்சி பார்க்கலாம். அல்லது அவங்களுடைய பழைய காலத்து கிறிஸ்மஸ் அனுபவங்கள சொல்ல சொல்லி கேட்கலாம். இப்படி செய்யும்போது ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஆண்டவரின் அன்பை பற்றியும், அவர் தம்முடைய குமாரனை நம்முடைய பாவங்களுக்காக இந்த உலகத்துக்கு மனிதனா அனுப்புனதை பற்றியும், இயேசுவின் சிலுவை மரணம், உயிர்த்தெழுதல் பற்றியும் சொல்ல மறந்துடாதீங்க. தேவனின் அன்பை பிரதிபலிக்கிறவங்களா நாம இருக்கிறத பார்க்கும் அவங்க நிச்சயமா நம் அன்பின் தேவனை ஏற்றுக்கிடுவாங்க. இந்த கிறிஸ்மஸை இப்படி கொண்டாடித்தான் பாருங்களேன். அடுத்தவங்கள நீங்க சந்தோஷப்படுத்துவீங்க. அதே சமயம் உங்க மனசுலயும் மகிழ்ச்சியும் திருப்தியும் இருக்கும். இப்படி நாம செய்யணும்னு இயேசுவும் விரும்புறாரு. அவர் சொல்றத கேளுங்க. நீ விருந்து பண்ணும்போது ஏழைகளையும் ஊனரையும் சப்பானிகளையும் குருடரையும் அழைப்பாயாக. அப்பொழுது நீ பாக்கியவானாய் இருப்பாய். அவர்கள் உனக்கு பதில் செய்ய மாட்டார்கள். நீதிமான்களின் உயிர்த்தெழுதலில் உனக்கு பதில் செய்யப்படும் என்றார். நமக்கு பரலோக வாழ்வு உண்டு. இதை விட நமக்கு வேற என்னங்க வேணும்?